இன்னைக்கு நாம 2022ல ரிலீஸ் ஆன டிஜே தில்லு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வங்கமான படத்தை பார்க்க போறோம். ரீசன்ட் டைம்ல தில்லு ஸ்கொயர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் வந்திருக்கு. அதாவது டிஜே தில்லுடைய செகண்ட் பார்ட் வந்திருக்கு. இந்த படம் ரிலீஸ் ஆன ஒரே வாரத்திலேயே 100 கோடி வசூல் பண்ணிருக்கு. யூடியூப ஓபன் பண்ணாலே இந்த படத்தை பத்தி தான் பேசிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த படத்துல அப்படி என்ன விஷயம் தான் இருக்குன்னு பார்க்க ஸ்டார்ட் பண்ணா ஒண்ணுமே புரியல மக்களே. இத்தனைக்கும் அந்த படம் தமிழ் டப்லயே இருக்கு. என்னடா படமே கதையே புரியல அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா ஃபர்ஸ்ட் பார்ட்ட பார்த்தாதான் செகண்ட் பார்ட் புரியும் அப்படின்ற மாதிரி இருக்கு. சரி, அதான் ஃபர்ஸ்ட் பார்ட்ட போட்டுலாம். இந்த படம் உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா கண்டிப்பா ரெண்டாவது பார்ட்டியும் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வந்திருக்கேன். இந்த படத்தை முழுசா பாருங்க. கண்டிப்பா இந்த படம் பிடிக்க நிறையவே வாய்ப்பு இருக்கு. படம் ஆரம்பிக்கும் போது கள்ளக்காதல் ஸ்டோரி மாதிரி தான் ஆரம்பிக்கும். அதுக்குன்ட்டு ஸ்கிப் பண்ணிட்டு போயிடாதீங்க. படம் உண்மையிலேயே நல்லா இருந்துச்சு. படத்துடைய கிளைமேக்ஸ் ட்விஸ்ட் எல்லாம் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. முடிஞ்சா இந்த படத்தை பார்க்கவும் ட்ரை பண்ணுங்க. பிஜிஎம்காகவே இந்த படத்தை பார்க்கலாம் மக்களே. சரி வாங்க இந்த படத்தை டீடைலா பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல வர பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இன்னமும் இன்ஸ்டால ஃபாலோ பண்ணல அப்படின்னா ஓடி போயிட்டு ஃபாலோ பண்ணிட்டு வந்துருங்க. இந்த படத்துடைய ஸ்டார்டிங் சீன்லயே நம்ம ஹீரோவை காமிக்கிறாங்க. யாரோ நம்ம ஹீரோவை போட்டு சம்மடிக்கிறாங்க. அடிச்ச அடியில நம்ம ஹீரோ கோமா ஸ்டேஜுக்கே போயிட்டாரு. இப்ப நம்ம ஹீரோ கோமால மூச்சு பேச்சு இல்லாம உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி காமிக்கிறாங்க. ஹீரோடைய அம்மா அப்பாவை காமிக்கிறாங்க. இவர்கிட்ட ஒருத்தர் என்ன விஷயமாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது இவரு கதையை சொல்ல ஆரம்பிக்கிறாரு. நமக்கு என்ன விஷயம் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கதையை காமிக்கிறாங்க. இவரு சொன்ன மாதிரி நானும் அப்படியே சொன்னேன் அப்படின்னா கண்டிப்பா நீங்க வீடியோ ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுவீங்க. நான் முழு கதையை அப்படியே சொல்ல ஆரம்பிக்கிறேன். ஆரம்பத்துல நம்ம ஹீரோடைய இன்ட்ரோடக்ஷன் மக்களே. நம்ம ஹீரோ டிஜே தில்லு, அவங்க ஏதோ ஒரு பேர் வச்சிருப்பாங்க. அதை சுருக்கி நம்ம ஹீரோ டிஜே தில்லு அப்படின்னு சொல்லிட்டு மாத்தி வச்சிருக்காரு. உலகமே கொண்டாடக்கூடிய ஒரு மிகப்பெரிய டிஜேவா மாறணும் அப்படின்றதுதான் நம்ம ஹீரோடைய ஆசை, கனவு, லட்சியம் எல்லாமே. படிச்சதும் ஒழுங்கா படிக்காம நிறைய அரியர் வச்சுட்டு வேலைக்கு போகாம ஊர் சுத்திட்டு வராரு. ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்துட்டு டிஜே தில்லு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேண்டையும் ஓபன் பண்ணி காட்டு கத்தா கத்தி பாட்டுலாம் பாடிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி காமிக்கிறாங்க. வீட்டுக்கு பக்கத்துல ஒரு பொண்ணு ஏஜ் அட்டெண்ட் பண்ணிட்டா அப்படின்னு சொல்லிட்டு அங்க போயிட்டு நாங்க டிஜே பண்ண போறோம் அப்படின்னு சொல்லி இந்த தூளியிலே ஆட வந்த அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு இருக்கு பாத்தீங்களா, அந்த பாட்டை கொலை பண்ணி வச்சிருக்காரு. இங்க அப்பா அம்மா வராங்க. எதுக்காகடா என்ன போட்டு இப்படி அசிங்கப்படுத்திக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அப்பா புலம்பிட்டு போகும்போது அம்மாவை இவரு கேக்குறாரு, நான் போற இடத்துக்கு நீங்க ஏன் வரீங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப அப்படியே சீன் கட் ஆகுது. ரியல் டைம்ல காமிக்கிறாங்க. அந்த அப்பா கிட்ட கூட ஒருத்தர் பேசிட்டு இருப்பாரு. அவரு கேக்குறாரு, இந்த மாதிரி ஊதாரித்தனமா பையன் சுத்திட்டு இருந்தா அப்படின்னா கல்யாணம் பண்ணி வைங்க. கல்யாணம் பண்ணி வச்சா கண்டிப்பா தெரிஞ்சிருவான். அதாவது கால் கட்டு போட வேண்டியதானே அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது இவனுக்கு கால் கட்டுலாம் போட முடியாது, கை காலு வாயதான் கட்டி போடணும் அப்படின்னு சொல்றாரு. இப்ப அப்படியே பிளாஷ்பேக் கரை போகுது. நம்ம ஹீரோ பப்பு பாரு அப்படின்னு சொல்லிட்டு அப்பாவுடைய காசுலாம் ஆட்டையை போட்டுட்டு போயிட்டு காசை கரியாக்குறதையே ஒரு முக்கியமான வேலையா பாத்துக்கிட்டு இருப்பாரு. பயபுள்ள வந்துட்டு ரொம்ப கஷ்டப்படுற ஃபேமிலியா இருந்தாலுமே சொக்காவெல்லாம் கடன் வாங்கிட்டாச்சு இவர் வந்துட்டு பப்புக்குள்ள போயிட்டு அங்க இருக்கிற பொண்ணுங்களை உசார் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணுவாரு. அப்படிதான் இன்னைக்கும் போயிட்டு சரகு போட்டே இருக்கும் போது அங்க ஒரு பொண்ணு வந்து பாட்டு பாடிட்டு இருக்கா. சும்மா சொல்லக்கூடாது, அந்த பொண்ணு உண்மையிலேயே நல்லா பாட்டு பாடுவா. பாட்டு பாடும்போது ஹீரோ ரசிக்கிறாரு. அந்த பொண்ணையும் ரசிக்கிறாரு, பாட்டையும் ரசிக்கிறாரு. பாட்டு பாடி முடிச்சதுக்கு அப்புறமா மேடைக்கே போயிட்டு வாழ்த்துறாரு. செமையா பாட்டு பாடுனீங்க, பங்கம் பண்ணிட்டீங்க, வேற லெவல் அப்படி அப்படின்னு சொல்லிட்டு பேசி அப்படியே லைட்டா பேச்சு கொடுக்க ஆரம்பிக்கிறாரு. உட்காந்து சரகு போடலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது குடிப்பேன், ஆனா எனக்கு ஓட்கா தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அட வாங்குங்க என்ன வேணா வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போயிட்டு சரக்குலாம் வாங்கி கொடுத்து இவனும் சரக்கு அடிக்க ஆரம்பிக்கிறான். என் பேரு டிஜே தில்லு அப்படின்னு சொல்லிட்டு கை கொடுக்கும் போது அந்த பொண்ணு ராதிகா அப்படின்னு சொல்றா. நான் வந்துட்டு டிஜே நிறைய படத்துக்கெல்லாம் கூட ஒர்க் பண்ணிருக்கேன். போன வருஷம் மகேஷ் பாபு படம் ஒண்ணு வந்துச்சு இல்லையா, அதெல்லாம் 100 நாள் ஓடுறதுக்கு என்னுடைய மியூசிக் தான் காரணம் அப்படின்னும் போது, பாரியா அவ்வளோ பெரிய ஆளா நீ, அவ்வளோ பெரிய ஆளா இருக்கு, உன்னை பத்தி எனக்கு தெரியவே இல்லை, ஏன் படத்துல கூட பேரே வரல அப்படின்னும் போது நான் கொஞ்சம் சைலண்டா மெயின்டைன் பண்றேன் அப்படின்னு சொல்லி பீலா விடுறாரு. அப்படியே ரொம்ப நேரமா பேசிட்டே இருக்காங்க, நல்லா வழிகிறாங்க. இந்த பொண்ணை எப்படியாச்சும் உசார் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறான். எப்படியோ உசார் பண்ணி கார் வரைக்கும் கூட்டிட்டு போயிட்டு கசமுசா பண்ணலான்னு பார்க்கும்போது அந்த பக்கம் ஒரு போலீஸ் வண்டி வருது. போலீஸ் வண்டியை பார்த்தோன்னே இவங்க கிளம்பிடுறாங்க. இந்த பொண்ணை வீட்டுல டிராப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு உன் நம்பர் கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது நம்பர்லாம் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்றா. சொல்லிட்டு இந்த பொண்ணு உள்ளுக்குள்ள போகும்போது இந்த பொண்ணுடைய பாய் ஃப்ரெண்டு கால் பண்றான். என்னது பொண்ணுடைய பாய் ஃப்ரெண்டா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா ஆமா மக்களே, இந்த பொண்ணு ஒரு பையன் கூட லிவிங் டுகெதரா வாழ்ந்துட்டு இருக்கா. அந்த பையன் கால் பண்ணி எனக்கு இன்னைக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு, நான் நாளைக்கு காலைல தான் வருவேன், நீ சாப்பிட்டு தூங்கு அப்படின்னும் போது கூடவே ஒரு பொண்ணு உட்காந்துட்டு செல்லக்குட்டி பட்டுக்குட்டி உம்மா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சிக்கிட்டு இருப்பாளா. இந்த பொண்ணுக்கு செமையா வெறியாகுது. இப்போ அந்த போனை கட் பண்ணிட்டு ஓடி வந்து ஹீரோவை ஹக் பண்ணி கிஸ் பண்றா. கொற்ற மழையில நட்டநடு ரோட்ல கிஸ் பண்றாங்க அப்படின்ற மாதிரி காமிக்கிறாங்க. இதுக்கப்புறம் நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் நல்லா ஊரை சுத்துறாங்க, ஜாலியா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு
சொல்லிட்டு ஒரு பாட்டு மூலமா நமக்கு காமிக்கிறாங்க. பாட்டு முடிய நம்ம ஹீரோக்கு பர்த்டே, நீ கண்டிப்பா பர்த்டே பார்ட்டிக்கு வரணும் அப்படின்னு சொல்லிருப்பாரு. இந்த பக்கம் இந்த பொண்ணுடைய வீட்டுல காமிக்கிறாங்க. நான் தான் சொன்னேன் இல்லையா, இந்த பொண்ணுக்கு ஒரு பாய் ஃப்ரெண்ட் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் வந்திருக்கான். சாப்பிட உட்கார்றாங்க. அப்ப இந்த பாய் ஃப்ரெண்டு போன்ல சில பல வீடியோஸ் போட்டோஸ் எல்லாம் காமிக்கிறான். ஹீரோயினும் எங்கெல்லாம் சுத்தினாங்களோ அதை ஒரு டிடெக்டிவ் வச்சு அவன் கண்காணிச்சு அதை ஆதாரமா வேற கொண்டு வந்திருக்கான். என்ன கருமுண்டு இது, எனக்கு நீ துரோகம் பண்றியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, நீ பண்றது மட்டும் என்ன, நானும் பல வருஷமா பாத்துட்டு இருக்கேன், சும்மா வீட்டுக்கு வந்துட்டு போற, எப்பயாச்சும் டைம் பாஸுக்கு என்ன யூஸ் பண்ணிக்கிற, நீ எந்தெந்த பொண்ணு கூட எந்தெந்த ஹோட்டல் ரூம் போட்ட அப்படின்னு சொல்லிட்டு நானும் சொல்லட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது ரெண்டு பேருக்கும் சண்டை வருது. சண்டையுடைய முடிவுல நான் வந்துட்டு அந்த பையனை உண்மையா லவ் பண்றேன், அந்த பையன் கூட வாழ போறேன், உனக்கும் எனக்குமான இந்த உறவு இன்னையோட பிரேக்கப்டா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க போயிட்டு ட்ரெஸ்லாம் பேக் பண்ணிட்டே இருக்கும் போது, உன்னால அப்படிலாம் போக முடியாது, என்னை விட்டு போக முடியாது, நீ எனக்கு துரோகம் பண்ணிட்ட அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போட்டு கழுத்தை பிடிச்சி நெரிக்க ஆரம்பிக்கிறான். டே வலிக்குது, என்ன விடு விடு அப்படின்னு சொல்லிட்டு பிடிச்சி தள்ளி விடும் போது இந்த பையன் போயிட்டு செவுத்துல மோதி கீழே ஒழுகுறான். என்ன விஷயம்னு பார்த்தா அவனுடைய தலையில அங்க இருக்கிற ஷார்ப்பான ஏதோ ஒரு பொருள் குத்தி பயபுள்ள ஸ்பாட் அவுட். இப்ப அப்படியே அங்க சீனை கட் பண்ணி நம்ம ஹீரோவை காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோ பர்த்டே பார்ட்டில இருக்காரு. கடன் வாங்கி அவங்க அப்பா பர்த்டே பார்ட்டிக்கு ஏற்பாடு பண்ணிருப்பாரு. ஹீரோயினுக்கு கால் பண்றாரு, போனை எடுக்கவே மாட்டாங்க. விடாம கால் பண்ணிட்டே இருக்கும் போது அந்த பொண்ணு ஒரு வழியா போன் அட்டென்ட் பண்றா. என்னாச்சு ராதிகா, இன்னைக்கு பர்த்டே பார்ட்டி ஞாபகம் இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, நான் வேற ஒரு முக்கியமான வேலையா மாட்டிக்கிட்டேன், வர முடியாது அப்படின்றாங்க. வர முடியாது அப்படின்லாம் சொல்லாத, கண்டிப்பா வந்தே ஆகணும், உன்னை மீட் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய அப்பா அம்மா வேற வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னும் போது, அப்படின்னா நீயே வந்து என்ன கூட்டிட்டு போ அப்படின்னும் போது, சரி ஓகே இதோ வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பையன் நல்லா ஜிகு ஜிகுன்னு சுடிதார் கணக்கா ஒரு ட்ரெஸ் போட்டுட்டு இருப்பாரு. ஹீரோயினை பிக்கப் பண்ண போறோம், இன்னைக்கு ஒரு பயங்கரமான ரொமான்ஸ் இருக்க போகுது, பர்த்டேக்கு அந்த பொண்ணு கிஃப்ட் கொடுக்க போறா அப்படின்னு சொல்லிட்டு டான்ஸ் பண்ணிட்டே போவான் பாருங்க. இதெல்லாம் கிரிஞ்சா இருந்தாலும் பார்க்கும்போது நல்லாவே ஃபன்னா இருந்துச்சு. ஒரு நேரா உள்ளுக்குள்ள போகும்போது செக்யூரிட்டி கூப்பிட்டு, தம்பி வந்து சைன் பண்ணிட்டு போப்பா அப்படின்னா கிறுக்கி விட்டு போறாரு. இப்ப அப்படியே ஹீரோயின் தங்கி இருக்கிற அந்த பிளாட்டுக்குள்ள போனா நம்ம ஹீரோயின் சோகமா உட்காந்துட்டு இருக்காங்க. என்ன பேபி சோகமா உட்காந்துகிட்டு இருக்க, மாமாவை பார்க்காதனால சோகமா உட்காந்துட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, டேய் கரடிக்கு பிறந்த காட்டெருமை, எப்ப வர சொன்னா எப்படா வர, உனக்கு வீட்டுல இருந்து இங்க வர 1 மணி நேரமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, வரும்போது போலீஸ் புடிச்சிட்டாங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அடிச்சு விட ஆரம்பிக்கிறாரு. சரிமா இன்னைக்கு பர்த்டே அப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமா பீர் குடிச்சிட்டேன், ஒண்ணுக்கு போனோம், எங்க இருக்கு பாத்ரூம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, அந்த பக்கம் போ அப்படின்னு சொல்ல ஹீரோவும் உள்ள போறாரு. உள்ள போகும்போது அங்க அந்த பாய் ஃப்ரெண்டோடைய டெட் பாடி இருக்கு. இத கூட நம்ம ஹீரோ நோட் பண்ணாம நேரா உள்ளுக்குள்ள போயிட்டு பாத்ரூம் போயிட்டு திரும்பி வரும்போது அங்க ஹீரோயினும் அந்த பையனும் ஒன்னா இருக்க மாதிரி ஒரு போட்டோ இருக்கு. அந்த போட்டோவை பார்த்துட்டு, யார் இந்த பையன், பார்க்கவே ஹேண்ட்ஸமா இருக்கான், உன்னுடைய அண்ணாவா தம்பியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டே திரும்பும் போது பார்த்தா அங்க அந்த பையனுடைய டெட் பாடி இருக்கு. நம்ம ஹீரோக்கு இன்னமும் ஒரு டெட் பாடி அப்படின்னு சொல்லிட்டு தெரியல, எவனோ ஒருத்தன் ஆய்ப்போ முடியாம உட்கார்ந்துட்டு இருக்கான் போல அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட போயிட்டு, ப்ரோ என்ன விஷயமாச்சு, எந்திரிங்க, இங்கேயா உட்காந்துட்டு இருப்பீங்க அப்படின்னா, நான் உச்சா போறதெல்லாம் பார்த்துட்டு இருந்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது அவன் எந்த ரியாக்ஷனுமே இல்லாம இருக்கான். யோ என்னையாச்சு, உயிரோட இருக்கியா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு புடிச்சு தள்ளி விடும் போது அவன் டெட் பாடி மட்டும் ஒழுகுது. ஐயோயோ இவன் இறந்து போயிட்டான் போலயே அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு அந்த பாத்ரூமோடைய கதவை ஓபன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அது வெளிப்பக்கமா லாக் பண்ணப்பட்டிருக்கு. அடியே ராதிகா, இங்க உள்ளுக்குள்ள என்னமோ கர்மம் இருக்கு போல, தயவு செஞ்சு கதவை ஓபன் பண்ணு ப்ளீஸ் ப்ளீஸ் அப்படின்னு போது அந்த பொண்ணு கதவையே ஓபன் பண்ண மாட்டா. இப்ப நம்ம ஹீரோ கால் பண்றாரு, போன் அட்டென்ட் பண்றா. என்ன விஷயம்னா ஆச்சு, இங்க ஒருத்தன் இறந்து போய் கிடக்குறான், ஒண்ணுக்கு போலன்னு உள்ளுக்குள்ள வந்தது குத்தமா, தயவு செஞ்சு கதை ஓபன் பண்ணு, இங்க என்ன விஷயம் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, இங்க பாரு நான் சொல்றத கொஞ்சம் அமைதியா கேளு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு வந்து கதவை ஓபன் பண்ணும்போது நம்ம ஹீரோ தப்பிச்சு ஓடி போக ட்ரை பண்றாரு. டே ஓடி போகாதடா ப்ளீஸ் டா, வெயிட் பண்றா, எனக்கு ஹெல்ப் பண்றா அப்படின்னு சொல்லும் போது, ஹெல்ப் எல்லாம் பண்ண முடியாது, இன்னைக்கு எனக்கு பர்த்டே டெத் டே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு மெயின் டோர் ஓபன் பண்ணா பூட்டி வச்சிருக்காங்க. ஒரு நிமிஷம் நான் சொல்றது கேளு, இங்க பாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த போனை காமிக்கும் போது இவங்க எங்க போனாங்க, எங்க வந்தாங்க, என்ன பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லா போட்டோவும் இருக்கு. என்ன கன்றாவிடி இது, நம்மள ஏன் ஃபாலோ பண்ண அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, உள்ளுக்குள்ள இருக்கான் இல்லையா அவன் தான் வந்துட்டு ஒரு டிடெக்டிவ் வச்சு ஃபாலோ பண்ணிருக்கான் அப்படின்னு சொல்லும் போது, சரி உள்ள ஒரு டெட் பாடி இருக்கே, அவன் யாரு, உன்னுடைய வேலைக்காரனா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது இவங்க என்னமோ சொல்ல ட்ரை பண்றாங்க. உன் பாய் ஃப்ரெண்டுன்னு மட்டும் சொல்லிடாத அப்படின்னும் போது இப்போ திடீர்னு யாரோ வந்து கதவை தட்டுற சவுண்டு கேக்குது. ஐயோ இப்ப யாரு வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. டே தில்லு நீ உள்ளுக்குள்ள போயிட்டு ஒளிஞ்சிக்கோ, நான் யாருன்னு பாக்குறேன் அப்படின்னும் போது, ஐயோ இவ்வளவு லவ் பண்ணிட்டு நான் படுற பாடு இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ உள்ளுக்குள்ள போறாரு. பார்த்தா கரெக்டா அந்த பாத்ரூம்க்கே போறாரு. அங்க அந்த டெட் பாடி வேற இருக்கு. இப்போ ஒரு பையன் வரான். இவன் யாரு அப்படின்னா அந்த பாய் ஃப்ரெண்டோடைய ஃப்ரெண்டு. இவன் வந்துட்டு ஹீரோயின் கிட்ட ஒரு விஷயம் சொல்றான். நீ லவ் பண்றியே இந்த பையன் கொஞ்சம் கூட சரியே கிடையாது, நீ வந்துட்டு லிவிங் டுகெதரா இருக்க, அவனை அவ்வளவு
நம்புற, ஆனா இவன் வந்துட்டு உன்னை ரொம்ப ரொம்ப ஏமாத்துறான். ஒரு வெள்ளக்கார பொண்ணு உருது கிடையாது, போட்டோ ஷூட் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை தள்ளிட்டு போயிட்டான். எனக்கே அந்த பையனை கொலை பண்ணும் போல பயங்கர காண்டா இருந்துச்சு அப்படின்னும் போது இந்த பக்கம் நம்ம ஹீரோ ஏற்கனவே அந்த பொண்ணு கொலை பண்ணி இங்க படுக்க போட்டுருக்காடா அப்படின்னு சொல்லும் போது செம்ம காமெடியா இருக்கும். இந்த பக்கம் ஹீரோயின் சொல்றாங்க, எனக்கு எல்லாமே தெரியும், இன்னைக்கு தான் இந்த விஷயம்லாம் கேட்டு நான் சண்டை போட்டேன், அவன் வெளியே எங்கேயோ கிளம்பி போயிருக்கான், நானும் இந்த வீட்டை விட்டு போறேன் அப்படின்னும் போது இதான் சரியான முடிவு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையனும் அங்க இருந்து கிளம்புறான். இப்ப நம்ம ஹீரோவும் போலான்னு ட்ரை பண்ணும்போது இங்க வந்து உட்காரு, நான் சொல்றத கொஞ்சம் கேளு அப்படின்னும் போது என்னதான் சொல்லி தொலை, இப்ப வந்துட்டு நீ அந்த பையனை கொலை பண்ணிட்ட, போலீஸ்க்கு போலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, டேய் பைத்தியம் முடிச்ச வெட்டிகளி, ஏன்டா அடிக்கடிக்க போலீஸ்க்கு போலாமான்னு கேக்குற, ஒரு செகண்ட் நான் சொல்றத கேட்டுதான் தொலையேன் அப்படின்னும் போது சொல்லி தொலை அப்படின்னு சொல்றாரு. இவன் பேரு அசோக், இவனும் நானும் லவ் பண்ணிக்கிட்டு இருக்கோம், லிவிங் டுகெதரா வாழ்ந்துகிட்டு இருக்கோம், இந்த பையன் வந்துட்டு என்ன சீட் பண்றான் அப்படின்னு சொல்லிட்டு நானும் உன் கூட பழகி அவனை சீட் பண்ண ஆரம்பிச்சேன். நல்ல காதல் ஜோடி இல்ல, இந்த விஷயத்தை அவன் எப்படியோ கண்டுபிடிச்சிட்டு இருக்கான். ஒரு டிடெக்டிவ் வச்சு என்ன ஃபாலோ பண்ணி நம்ம எங்க போறோம், எங்க வரோம், என்ன பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே போட்டோ வீடியோ ஆதாரமா இப்ப அவன் கையில இருக்கு. இத கேட்டு அவன் என்கிட்ட சண்டை போடும்போது, நான் இதுக்கப்புறம் தில்லு கூட தான் வாழ போறேன், அந்த பையனை நான் உண்மையா லவ் பண்றேன், நீ எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட சண்டை போட்டேன். அந்த சண்டையில தான் அவன் என்ன கொலை பண்ண பார்க்கும்போது நான் அவனை புடிச்சு தள்ளினேன், அப்போதான் அடிபட்டு இறந்து போயிட்டான் அப்படின்னும் போது, அவ்வளவுதான், நீ படம்லாம் பார்த்தது கிடையாதா, இது வந்துட்டு செல்ஃப் டிஃபென்ஸ் தான், நம்ம போலீஸ்க்கு போலாம், போலீஸ் வந்துட்டு உன்னை அரசலாம் பண்ண மாட்டாங்க, வா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடும் போது, டேய் அறிவு கட்ட முண்டோம், எனக்கும் அவனுக்கும் சண்டை, அந்த பையனை பிடிச்சி தள்ளி விட்டேன், அவன் இறந்து போயிட்டான் அப்படின்னா நீ சொன்ன மாதிரி நான் போலீஸ்க்கு போவேன், ஆனா இங்க நடந்த விஷயமே வேற, அவன் கையில வந்துட்டு நீயும் நானும் ஒன்னா இருந்தோம், இந்த பையனை சீட் பண்ணும் அப்படின்ற மாதிரி போட்டோ வீடியோ ஆதாரம்லாம் இருக்கு, இதெல்லாம் போலீஸ் பார்த்தாங்க அப்படின்னா உன்னையும் பிடிப்பாங்க என்னையும் பிடிப்பாங்க அப்படின்னும் போது, அடியே என்ன ஏண்டி இந்த கேஸ்ல சேர்க்கிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, வேற வழி கிடையாது, போலீஸ் கிட்ட போனா கண்டிப்பா ரெண்டு பேரும் மாட்டிப்போம் அப்படின்னும் போது ஹீரோ யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. இந்த பொண்ணு ப்ளீஸ் தில்லு எனக்கு ஹெல்ப் பண்ணு ப்ளீஸ் அப்படின்னும் போது, சரி ஓகே ஒரு வழி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய சூட் கேஸ்க்குள்ள இந்த பையனுடைய டெட் பாடியை போட்டு பொறுமையா இழுத்துட்டு போறாங்க. யாரு கண்ணிலையும் மாட்டிக்க கூடாது, எஸ்கேப் ஆகி போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது அந்த செக்யூரிட்டி உங்களை பார்த்துட்டு கூப்பிடுறான், சைன் பண்ணாமலே போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ சைன் பண்றது ரொம்ப அவசியம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ போயிட்டு சைன் பண்றாரு. சைன் பண்ணிட்டே இருக்கும்போது டிஷ்யூ பேப்பர் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாரு. எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, காது கொஞ்சம் வேத்து போகுது, டிஷ்யூ பேப்பர் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க அவர் குனிறாரு. அப்ப நம்ம ஹீரோ அந்த பேஜையே கையோட கிழிச்சு கொண்டு வந்துடுறாரு. இப்ப இந்த சூட் கேஸை தூக்கி காருக்கு பின்னாடி வச்சு ஆள் அரவுமே இல்லாத ஒரு காட்டு பகுதிக்குள்ள போயிட்டு பள்ளம் தோண்டி இதை புதைக்கிறாங்க. புதைச்சிட்டு அங்கிருந்து போகும்போது நம்ம ஹீரோ செமையான கோவத்துல இருக்காரு. கடைசியா என்ன கொலகாரனா மாத்திட்ட, நான் டிஜே ஆகலான்னு பார்த்தா என்ன நீ ஜெயிலுக்குள்ள அமைச்சிடுவே போல அப்படின்னும் போது இந்த பொண்ணு கிஸ் கொடுத்து நம்ம ஹீரோவை சமாளிக்க ட்ரை பண்றா, சமாதானப்படுத்த ட்ரை பண்றா. இந்த டைம்ல அங்க யாரோ வராங்க. யார் இவன், அடுத்த ராத்திரில ஆய்ப்போ வந்த ஆமை மாதிரி இங்க சுத்திக்கிட்டு இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பார்னு கிளம்பலான்னு பார்க்கும்போது அந்த ஆளு ஒரு வீடியோ தூக்கி காமிக்கிறாரு. இவங்க புதைச்சாங்க பாத்தீங்களா, அதை இந்த பயபுள்ள பக்காவா வீடியோ ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கான். யார் நீ இந்த விஷயம்லாம் ஏன் பண்ற அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, என்னுடைய பேரு டிடெக்டிவ் சந்திரகாந்த், இதான் என்னுடைய வேலை அப்படின்னு சொல்றான். ஹீரோயின் வந்துட்டு உன்னை யாரு அமிச்சா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, ஏன் உனக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, அப்படின்னா அந்த பாய் ஃப்ரெண்டு சொன்ன டிடெக்டிவ் இவன் தான் போல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் என்ன பண்றது ஏது பண்றதுன்னு தெரியாம முழிக்கும் போது, இங்க பாருங்க உங்களுக்குள்ள என்ன வேணா இருக்கட்டும், எனக்கு காசு வேணும், 25 லட்சம் காசை கொடுத்துட்டு இங்க இருந்து கிளம்பி போங்க அப்படின்னும் போது, 25 லட்சத்தை உடனே எப்படி ரெடி பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் டிஸ்கஸ் பண்றாங்க. அப்ப நம்ம ஹீரோயினை தனியா கூட்டிட்டு போயிட்டு, ஏமா இந்த பிரச்சனைலாம் என்ன மாட்டி விட்ட அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, பேசலாம் டைம் கிடையாது, நாளைக்குள்ள எனக்கு காசு வேணும், நாளைக்கு இதே டைம் இதே பிளேஸ்ல வந்து காசை கொடுத்துட்டு இந்த வீடியோவை வாங்கிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆள் அங்க இருந்து கிளம்பி போயிட்டாரு. என்ன இந்த ஆளு பாட்டுன்னு வந்தான், வீடியோவை காமிச்சான், கிளம்பி போயிட்டான், 25 லட்சம் வேற கேக்குறானே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ தலையில கை வச்சுட்டு அழுகாத குறையா அங்க உட்கார்றாரு. அப்போ ஹீரோயின் தான் சமாதானப்படுத்துறாங்க, இங்க பாரு பேபி, நான் எப்படியாச்சும் பணத்துக்கு ஏற்பாடு பண்றேன், வா நம்ம இங்க இருந்து கிளம்பி பாருக்கு போலாம், அந்த பப்புக்கு போலாம் அப்படின்னும் போது, பப்புக்கு போயிட்டு குடிச்சிட்டு டான்ஸ் ஆட போறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா, என் கூட வா எனக்கு ஒரு ஐடியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போறா. இப்ப எதுக்கடி இந்த பப்புக்கு கூட்டிட்டு வந்த அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, இங்க ஒரு பையன் இருக்கான், இந்த பப்புடைய ஓனரு, இந்த பப்புல எக்கச்சக்கமான இல்லீகலான விஷயம்லாம் நடக்கும், எக்கச்சக்கமான பணமும் பொருளும், இந்த பப்போடைய ஓனருக்கு என் மேல ஒரு கண்ணு, இதுக்கு முன்னாடியே 4-5 வாட்டி பாய ட்ரை பண்ணிருக்கான், நான் தான் அலோவ் பண்ணல அப்படின்னும் போது, அதுக்கு இப்ப போயிட்டு எல்லாம் முடிச்சுட்டு காசு வாங்கிட்டு வர போறியா, சே கருமம் அப்படின்னும் போது, அட பாவி நான் ஏன்டா அப்படிலாம் பண்ண போறேன், அப்படி கிடையாது, நீ கொஞ்சம் வெயிட் பண்ணு, எனக்கா இங்கேயே வெயிட் பண்ணு, உள்ள மட்டும் வந்துடாத, நான் எல்லாத்தையுமே செட்
பண்றேன் அப்படின்றாங்க. செட் பண்றேன் அப்படின்னா சரி பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு மீனிங் போல நேரா ஹீரோயின் உள்ளுக்குள்ள போறாங்க. ஹீரோ வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. ரொம்ப நேரமா நம்ம ஹீரோ வெயிட் பண்றாரு, சரகு போடுறாரு, தம் அடிக்கிறாரு. ஹீரோயினை ஆளையே காணும். என்னடா 2 மணி நேரம் ஆச்சு இந்த பொண்ணு ஆளையே காணுமே அப்படின்னு சொல்லிட்டு உள்ளுக்குள்ள போனா முனங்கல் சவுண்ட் கேக்குது. அங்க அந்த பையனை கட்டில்ல கட்டி போட்டு ஹீரோயின் என்னமோ பண்ணிட்டு இருக்காங்க. இத பார்த்து நம்ம ஹீரோக்கு மனசே உடைஞ்சு போச்சு. அப்படியே நம்ம ஹீரோ ஸ்லோ மோஷன்ல நடந்து போறாரு. அடி பாவி, என்ன காரியம் இப்படி பண்ணிட்டு இருக்க? செட் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இவனை வந்து செட் பண்ணிட்டு இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா, ஐயோ இவன் யாரு, இவன் எதுக்கு உள்ளுக்குள்ள வந்தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாருடைய ஓனர் கத்தும் போது, தில்லு நீ ஏன்டா உள்ளுக்குள்ள வந்த, கொஞ்சம் வெளியே வெயிட் பண்ண வேண்டியதானே அப்படின்னும் போது, வெளியே வெயிட் பண்ணவா, நான் வேணா போயிட்டு ஒரு லைட்டை வாங்கிட்டு வரவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, இதெல்லாம் பங்கமான காமெடி. தில்லு நான் அவங்கிட்ட சாவி எங்க இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க ட்ரை பண்ணிட்டு இருக்கேன், ப்ளீஸ் இங்கிருந்து வெளியே போ அப்படின்னும் போது, பிளஷர் எல்லாமே அவனுக்கு, பிரஷர் எல்லாமே எனக்கா, நீ வெளியே வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்லும் போதே நான் சுதாரிச்சண்டி, நீ உள்ளுக்குள்ள போயிட்டு ஏதோ சம்பவம் பண்ண போற அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா உள்ள வந்து இப்படி ஒரு சம்பவம் பண்ணுவேன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அழுகிற மாதிரி பண்ணும்போது, டேய் நான் சொல்றத கேளுடா, பணத்தை தாண்டா ஆட்டையை போடலான்னு பார்த்துட்டு இருக்கேன், முதல்ல பணம் எங்க இருக்குன்னு பார்க்கணும், நீ வெளியே வெயிட் பண்ணு அப்படின்னும் போது, பணத்தை நானே தேடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இங்கன்னு தேடி கடைசியா பணத்தை கண்டுபிடிச்சிட்டாங்க. ஒரு 2 கோடி ஒரு பேக்குள்ள இருக்கும். அதை எடுத்துக்கிட்டு வெளியே போகும்போது, டே அது ஏன் பணம் கிடையாது, தயவு செஞ்சு பணத்தை வச்சுட்டு போங்கன்னு அந்த பாருடைய ஓனது கத்திக்கிட்டு இருக்கான். இப்ப அப்படியே நம்ம ஹீரோயினும் பணத்தை ஆட்டையை போட்டுட்டு அங்கிருந்து தப்பிச்சு கார்ல போயிட்டே இருக்கும்போது, நம்ம ஹீரோவுடைய ஃபேஸ மட்டும் பாருங்களேன். டேய் நான் சொல்றத கேள்றா, நீ நினைக்கிற மாதிரி உள்ளுக்குள்ள ஒண்ணுமே நடக்கல, பணம் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளுக்குள்ள போனேன். அவனுக்கு ஏற்கனவே என் மேல இன்ட்ரெஸ்ட் இருக்கிற காரணத்தினால என் மேல பாய பார்த்தா அவனுக்கு ஒரு வித்தியாசமான புத்தி இருக்கு. முதல்ல நம்ம என்ன பண்ணலாம், என்னை கட்டி போட்டு என்னை வந்துட்டு அடிச்சு ஸ்டார்ட் பண்ணு அப்படின்னு சொன்னா இதான் நமக்கும் கரெக்டா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கட்டி போட்டு அடிச்சுக்கிட்டு இருந்தேன். மத்தபடி ஒண்ணுமே கிடையாதுடா, நீ நினைக்கிற மாதிரி எதுவுமே நடக்கல அப்படின்னும் போது, நான் தான் என் கண்ணால பார்த்தனே அப்படின்னு சொல்றாரு. இப்போ மாத்தி சண்டை போட்டுக்கிட்டாங்க. ஹீரோயின் காரை விட்டு இறங்கிட்டாங்க, ஹீரோ இறங்கிட்டாரு. காரை விட்டு இறங்கியும் சண்டை போடுறாங்க. உனக்காக தான் இது எல்லாமே, உனக்காக தான் அந்த பையன் இறந்து போனா, உனக்காக தான் நான் இங்க வந்து நிக்கிறேன் அப்படின்னும் போது, எல்லாமே எனக்காக அப்படின்னா ரூம்குள்ள போயிட்டு என்ன பண்ண, என்கிட்ட நீ போய்லாம் சொல்ல முடியாது, நான் கண்ணால பார்த்தேன் அப்படின்னும் போது, இவங்க இப்படி சண்டை போடுற விஷயத்த அந்த பக்கம் ரவுண்ட்ஸ் வந்த போலீஸ் பாக்குறாங்க. ஒரு இன்ஸ்பெக்டர் ஒரு கான்ஸ்டபிள் இருப்பாரு. அந்த இன்ஸ்பெக்டர் இங்க என்ன விஷயம் ஆகுது, எதுக்காக அந்த பொண்ணு அடிக்கிற ஹர்ட் பண்ற அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, நாளா அந்த பொண்ணு ஹர்ட் பண்ணல, அந்த பொண்ணும் நானும் லவ் பண்ணிட்டு இருக்கோம், ஒரு சின்ன பிரச்சனை அதான் சண்டை அப்படின்னும் போது, உங்களுக்குள்ள என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, நம்ம ஹீரோ டிடெக்டிவ் அப்படின்னு சொல்லிட்டு என்னமோ சொல்ல வராரு. என்னது டிடெக்டிவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, டிடெக்டிவும் கிடையாது, டிகாஷனும் கிடையாது, இந்த பொண்ணே எல்லாமே சொல்லுவா, சொல்லு ராதிகா அப்படின்னும் போது அந்த பொண்ணு அமைதியா இருக்கா. டேய் உண்மையிலேயே அந்த பொண்ணு லவ் பண்றாளா, நீங்க லவ்வர்ஸா இல்லனா ரோட்ல போற பொண்ணை கைய பிடிச்சி இழுக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, சாச்சே அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது, நானும் இந்த பொண்ணும் லவ் பண்ணோம், வேற என்னெல்லாம் பண்ணும் தெரியுமா அப்படின்னும் போது, அப்பயும் ஹீரோயின் ஒண்ணுமே பேச மாட்டாங்க. இல்ல இந்த பையன்கிட்ட என்னமோ தப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பையனை அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போயிடுறாங்க. ஹீரோயினை அந்த போலீஸ் இன்ஸ்பெக்டர் கூட்டிட்டு போயிடுறாரு. இப்போ ஹீரோவை கான்ஸ்டபிள் கூட்டிட்டு போகும்போது கயிறால கட்டி போட்டு வச்சிருக்காங்க. நம்ம ஹீரோ தப்பிச்சு ஓடி போக கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சாப்பிடலான்னு ஒரு கடையில உட்கார்ந்துட்டே இருக்கும்போது உட்கார்ந்து ஒரு விஷயம் பேசுறாங்க. இந்த இன்ஸ்பெக்டர் பெரிய பெரிய இல்லீகலான வேலையெல்லாம் பார்க்கறான், இல்லீகலான வேலைக்கெல்லாம் ஹெல்ப் பண்றான், சப்போர்ட் பண்றான், எக்கச்சக்கமா காசு வாங்கிட்டு நமக்கு கொஞ்சமா தான் கொடுக்குறான். போன வாட்டி கூட அந்த சம்பவத்துல அவனுக்கு 20 லட்சமோ என்னமோ கிடைச்சது, ஆனா நமக்கு என்னமோ வெறும் 50,000 மட்டும் தான் கொடுத்தான் அப்படின்ற மாதிரி புலம்பிட்டே இருக்கும்போது, இப்ப அங்க யாரோ வராங்க, முகத்துல கச்சீஃப் கட்டிக்கிட்டு நம்ம ஹீரோயே பாக்குறாங்க, கையில கன் வர வச்சிருக்காங்க. இத பார்த்து நம்ம ஹீரோ பயந்து கத்தும் போது போலீஸும் நோட் பண்ணிட்டு யாரா நீன்னு போயிட்டு விசாரிச்சா, அது வேற யாரும் கிடையாது, அந்த பாருடைய ஓனர் தான். எனக்கு இந்த பையன் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, இந்த பையன் வேணும் அப்படின்னா தூக்கி கொடுத்துருவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா, இல்ல இப்ப கொடுங்கன்னு சொல்லிட்டு இந்த பாருடைய ஓனர் கட்டுக்கட்டா பணம் கொடுக்கும் போது, ஓகே இவனை கூட்டிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு கையில கொடுத்துட்டாரு. யோ நீங்களாம் போலீஸா, ஸ்டேஷன்ல உங்களை கேட்க மாட்டாங்களா, என்ன ஒழுங்கா ஸ்டேஷன் கூட்டிட்டு போங்க, இந்த பிக்காளி பைய கூட எல்லாம் அனுப்பி வைக்காதீங்க அப்படின்னும் போது, எங்களுக்கு காசு தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு கிளம்பி போயிட்டாங்க. இப்ப இந்த பாருடைய ஓனர் நம்ம ஹீரோ கிட்ட என் பணம் எங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, இவரு நடந்த எல்லா விஷயத்தையுமே சொல்றாரு. அப்படின்னா இப்போ ராதிகா எங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, வா நான் எங்க இருக்கான்னு காமிக்கிறேன் அப்படின்னு சொல்ல, இவங்க 2 பேரும் கிளம்பி எங்க நம்ம ஹீரோயினை விட்டு வந்தாரோ அங்க போயிட்டு பார்த்தா காரையும் காணும், அந்த பொண்ணையும் காணும், போலீஸையும் காணும். டே எங்கடா அந்த பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, எனக்கே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ஃபீல் பண்றாரு. இவன் ராதிகா அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்கான். சரி எனக்கு ஒரு ஐடியா இருக்கு, அங்க அந்த பொண்ணு இருக்க வாய்ப்பு இருக்கு, என் கூட வா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு கிளம்புறாரு. டெட் பாடியை பொச்சாங்க பாத்தீங்களா, அங்க போயிட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. சரி உனக்கும் ராதிகா
உனக்கும் எப்படி பழக்கம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கேட்டா, அந்த பொண்ணும் நானும் லவ் பண்ணோம், அந்த பொண்ணு என்னுடைய எக்ஸ்டா அப்படின்னு சொல்லும் போது, எக்ஸ் அப்படின்னா நீயும் அந்த பொண்ணும் லவ் பண்ணும்போது என்ன பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா, நீயும் அவளும் இப்போ லவ் பண்ணும்போது என்ன பண்றீங்களோ அதான் பண்ணும், ஆனா அந்த பொண்ணு ஒரு ஃப்ராடு, சரியான மோசமான பொண்ணு, அவளை நம்பி நீயும் பணத்தை கொடுத்துட்டு வந்திருக்க பாரு அப்படின்னும் போது, நான் எங்கடா கொடுத்துட்டு வந்தேன், அவளே தூக்கி வச்சுக்கிட்டாடா அப்படின்னு சொல்லிட்டு இங்க இருந்து கிளம்பி அந்த டெட் பாடியை பொச்ச இடத்துக்கு போறாங்க. அங்க போயிட்டு பார்க்கும்போது கார் மட்டும் இருக்கு. இந்த காருக்குள்ள கண்டிப்பா பணம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு காரை ஓபன் பண்ணி பார்த்தா பணமும் இல்ல, ஒன்னும் இல்ல, காரே காலியா இருக்கு. எங்கடா என் பணம், எங்கடா என் பணம் அப்படின்னு சொல்லிட்டு இவனும் காதோரமா கத்திட்டே இருக்கான். எனக்கும் ஒன்னும் புரியல ப்ரோ, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு போது ஹீரோயின் எங்கேயோ போயிட்டு வந்துகிட்டு இருக்காங்க. எங்கடி போயிட்டு வர அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, எனக்கு வீடியோ கிடைச்சிருச்சு, இங்க பாரு போனுன்னு காமிக்கும் போது நம்ம ஹீரோ போனை வாங்கி பார்த்தா போனு ஆஃப்ல இருக்கு. என்னடி போன் ஆஃப்ல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, போனு சுவிட்ச் ஆஃப்ல இருக்கு போல, சார்ஜ் இல்ல. ஆன் பண்ணி பார்த்தா வீடியோ எங்க இருக்குன்னு தெரியும் அப்படின்னும் போது, சரி எவ்வளவு காசு கொடுத்த அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா, காசே கொடுக்கல அப்படின்றாங்க. காசே கொடுக்கல அப்படின்னா வேற என்னடி கொடுத்த அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, சே கரும பிடிச்சவனி, அப்படிலாம் எதுவும் கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. இல்ல நீ பொய் சொல்ற, என்ன ஏமாத்துற, காசே வாங்காம ஒருத்தன் எப்படி போனை கொடுப்பான், என்ன விஷயம் ஆச்சு, உண்மையை சொல்லு அப்படின்னு போது, டேய் நீ சந்தேகப்படுற மாதிரிலாம் சத்தியமா ஒண்ணுமே கிடையாது, நீ அங்கிருந்து போனதுக்கு அப்புறமா அந்த இன்ஸ்பெக்டர் வீட்டுல டிராப் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன கூட்டிட்டு போனாரு. கூட்டிட்டு போனவரு வீட்டுக்குள்ள வரேன், எனக்கு அர்ஜென்ட்டா சூச்சு போகணும் அப்படின்னும் போது, வீட்டுல ஃபிளஷ் ஆகல, கொஞ்சம் தண்ணி ப்ராப்ளம் அப்படின்னும் போது, தண்ணி ப்ராப்ளமா இருந்தாலும் பரவாயில்ல எனக்கு அர்ஜென்ட் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ள வந்திருக்கான். வீட்டுக்குள்ள வந்தவன் அங்க ரத்தத்தை பார்த்துட்டான். ரத்தத்தை பார்த்தவரு, இது என்ன விஷயம், ரத்தம் எப்படி இங்க வந்துச்சு, இங்க என்ன விஷயம் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது ஹீரோயின் முழிக்க ஆரம்பிக்கிறாங்க. பொய் சொல்லாம உண்மையே சொல்லுங்க, யார கொலை பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது அதுக்கும் ஹீரோயின் வாயவே திறக்க மாட்டாங்க. அப்போ அங்க வந்துட்டு பாத்தீங்கன்னா ஹீரோயினும் அந்த பாய் ஃப்ரெண்டும் ஒன்னா இருக்கிற மாதிரி போட்டோ இருக்கு. அந்த போட்டோ பார்த்துட்டு இவன் யாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது இதுக்கும் நம்ம ஹீரோயின் கிட்ட பதிலே கிடையாது. அப்படின்னா இவன் கூட நீ ஒன்னா வாழ்ந்திருக்க, அங்க 6 அடியில ஒரு ஆலமரத்தை பார்த்தனே அந்த பையனும் நீயும் சேர்ந்துட்டு பாய் ஃப்ரெண்டை கொலை பண்ணிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது ஹீரோயின் ஒண்ணுமே பேசவே முடியல இவங்களால. அவ்வளவுதான் வசமா மாட்டிக்கிட்டோம் அப்படின்னும் போது இவரு விலங்க தூக்கி காமிச்சு, உனக்கு 2 ஆப்ஷன் தான், ஒண்ணு நீ அடிக்கடிக்க என் கூட ஒன்னா இருக்கணும், இல்லனா ஜெயிலுக்கு போயிட்டு களி தின்னணும் அப்படின்னும் போது, அப்படின்னா அவன் கூடயும் ஜல்சா பண்ணிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்கும் போது, அப்படிலாம் கிடையாது, அவன் கூட ஒன்னா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு அவன் கை கால்லாம் கட்டி போட்டு வந்துட்டேன், இப்ப அவன் என்னுடைய பிளாட்ல இருக்கான், அது மட்டும் இல்லாம ஃபியூச்சர்ல பிரச்சனை வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவனுடைய போனையும் ஆட்டையை போட்டு கொண்டு வந்துட்டேன் அப்படின்னும் போது, எனது போலீஸ்காரன் போனை ஆட்டையை போட்டு கொண்டு வந்துட்டியா, இருக்கிற பிரச்சனை பத்தாது அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்ட்ராவா இன்னொரு பிரச்சனையை கிளப்பி விட்டு வந்திருக்க, சரி இந்த பிரச்சனையை முதல்ல பாரு, காசு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு காதை புடிச்சு கடிக்காத குறையா கத்திக்கிட்டு இருக்கான். அவன் காசு எங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது அவனும் ஓடி வந்து, எங்கடி என் காசு, அது என் காசு கிடையாது, ஒரு பெரிய டானுக்கு சொந்தமான காசு, எனக்கு அந்த காசு வேணும் அப்படின்னும் போது, எப்பா சாமி காசு கொடுக்குறேன், கார்ல ஏறு, ஹோட்டல்ல தான் காசு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு 3 பேரும் இங்க கிளம்புறாங்க. போயிட்டே இருக்கும் போது நம்ம ஹீரோயின் கண்ணாடியில முகம் பார்ப்பாங்க. இப்ப அந்த கண்ணாடி வெடிச்சு செதறுது. என்ன விஷயம்னு பார்த்தா அந்த போலீஸ் தப்பிச்சு வந்துட்டாரு போல. அந்த போனுக்குள்ள என்னமோ ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு போல. ஒழுங்கா என் போனை கொடு, வண்டியை நிப்பாட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது நம்ம ஹீரோ வண்டியை வேகமா ஓட்ட ஆரம்பிக்கிறாரு. இப்ப இந்த பாரு ஓனர் இருக்கான் பாத்தீங்களா, இவனும் திருப்பி ஷூட் பண்ண ஆரம்பிக்கிறான். மாத்தி ஷூட் பண்ணிக்கிறாங்க, சேசிங், ஃபைட்டிங், ஷூட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சீன் காமெடியா ரொம்பவே நல்லா இருக்கும். இந்த பையன் ஷூட் பண்ணும்போது போலீஸ் உடைய கார் போயிட்டு ஆக்சிடென்ட் ஆகுது. ஐயா ஜாலி, நான் கரெக்டா ஷூட் பண்ணிட்டேன் அப்படின்னும் போது நம்ம ஹீரோ லைட்டா வண்டியை திருப்பி ஓட்டுவாரு பாருங்க, பயபுள்ள மேல இருந்து கீழே விழுந்துட்டான். நல்ல வேலையா கீழே ஒரு குப்பை லாரி போயிட்டு இருக்கும், அந்த லாரிக்கு மேல விழுந்து கீழே விழுகிறான். அடிலாம் பெருசா படல. இவங்க அந்த பையனுக்கு டிமிக்கி கொடுத்துட்டு இங்க இருந்து கிளம்பி ஹோட்டலுக்கு போயிட்டாங்க. ஹோட்டலுக்கு போனா கட்டுக்கட்டா பணமா இருக்கு. இந்த பொண்ணு கொஞ்சம் கூட பணம் செலவு பண்ணாம யாருக்கும் கொடுக்காம பத்திரமா வச்சிருக்கா. இப்ப இந்த பொண்ணு கையில ஒரு போனை கொண்டு வந்தா பாத்தீங்களா, அதை சார்ஜ் போட்டு ஆன் பண்றா. ஆன் பண்ணி உள்ளுக்குள்ள வீடியோ இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா வீடியோவை காணும். என்னடி என்ன ஏமாத்த பாக்குறியா, முதல்ல இந்த போன் உனக்கு எப்படி கிடைச்சதுன்னு சொல்லு அப்படின்னும் போது இந்த பொண்ணு சொல்ல ஆரம்பிக்கிறா. இந்த பொண்ணு பணத்தை வந்துட்டு சேஃபா ஹோட்டல்ல வச்சுட்டு நேரா அந்த ஸ்பாட்டுக்கு போயிருக்கா. ஒருவேளை பணத்தை மட்டும் வாங்கிட்டு போனை கொடுக்காம அந்த ஆள் எஸ் ஆயிர போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு சரியான கேடி அங்க போயிட்டு வெயிட் பண்ணிட்டே இருக்கும் போது அந்த ஆள் வராரு. என் கூட வா அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போறாரு. வீட்டுக்கே கூட்டிட்டு போறாரு. இங்க ஏன் கூட்டிட்டு வந்த அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, பணம்னா எப்ப வேணா சம்பாரிச்சுப்பேன், ஆனா உன்ன மாதிரி ஒரு பொண்ணு எனக்கு வாழ்க்கையில கிடைக்க மாட்டா, எனக்கு பணத்துக்கு பதிலா நீ தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பாய போகும்போது இந்த பொண்ணு மூட்டை வச்சு ஒரு எத்தடா சிப்ளிங் செதறி போச்சு. இந்த ஆளை அடிச்சு மட்டை பண்ணிட்டு போனை தூக்கிட்டு ஓடி வந்திருப்பா. இந்த பொண்ணு வேற ஏதோ ஒரு போனை மாத்தி தூக்கினுட்டா போல, அதான் உள்ளுக்குள்ள வீடியோவை காணும் அப்படின்னு
அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட சொல்லும் போது இப்பயும் எந்த பிரச்சனையும் கிடையாது, நேரா போயிட்டு அந்த ஆளை மீட் பண்ணி காசை கொடுத்துட்டு அந்த வீடியோ வாங்கிட்டு வரலாம் அப்படின்னும் போது, இல்லடா நான் சொல்றத கொஞ்சம் கேளு, நம்ம கிட்ட 2 கோடி பணம் இருக்கு, நம்ம இங்க இருந்து வெளி மாநிலம் எங்கேயாச்சும் போயிட்டு செட்டில் ஆயிடலாம், முடிஞ்சா வெளிநாடு கூட போலாம், ப்ளீஸ் என் கூட வா, நம்ம போயிட்டு ஜாலியா இருக்கலாம் அப்படின்னும் போது, ஏண்டி எப்ப பார்த்தாலும் பணம் பணம்னு பயங்கரமா அலையிற, பணத்தை வச்சு ஒண்ணுமே பண்ண முடியாது, அது மட்டும் இல்லாம நீ கூட்டோனே என்னால வரவும் முடியாது, எனக்குன்னு சொல்லிட்டு ஃபேமிலி இருக்காங்க, நம்ம இந்த பணத்தை திரும்ப கொடுத்துடலாம், அதான் கரெக்ட், ஒரு பையன் பைத்தியம் முடிச்சு சுத்திக்கிட்டு இருக்கானே, அவன் கையில நீ மாட்டின உன்னை கொலையே பண்றுவாண்டி அப்படின்னும் போது, அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன், நீ என் கூட வா, நம்ம கிளம்பலாம் கிளம்பலாம் அப்படின்னும் போது, சே வாய முடு அப்படின்னு சொல்லிட்டு பாத்ரூம்குள்ள போயிட்டு அந்த பாருடைய ஓனருக்கு நம்ம ஹீரோ கால் பண்றாரு. அவன் போன் அட்டன் பண்ணவுடனே நம்ம ஹீரோவை அசிங்கமா திட்ட ஆரம்பிக்கிறான். ப்ரோ கொஞ்சம் அமைதியா இரு ப்ரோ, உன் பணம் எங்க இருக்குன்னு சொல்றேன், வந்து வாங்கிட்டு போயிடு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட இந்த ஹோட்டலுடைய அட்ரஸ் சொல்லும் போது, அவனும் நான் உடனே வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்றான். இப்ப நம்ம ஹீரோ வெளியே போறாரு. வெளியே போயிட்டு பார்த்தா பணத்தையும் காணும், ஹீரோயினையும் காணும், ஹீரோவுடைய காரையும் காணும். நம்ம ஹீரோ பேசின எல்லா விஷயத்தையுமே அந்த பொண்ணு கேட்டா போல, போடா டே போடா, எனக்கு பணம் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு பணத்தை ஆட்டையை போட்டுட்டு ஓடி போயிட்டா. இந்த டைம்ல கரெக்டா அந்த பப்புடைய ஓனரும் போலீஸ்காரனும் வந்துட்டாங்க. எங்க என் போனு, எங்க என் பணம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு நம்ம ஹீரோவை பொழக்க ஆரம்பிக்கிறாங்க. நம்ம ஹீரோ எனக்கு ஒண்ணுமே தெரியாது, அந்த பொண்ணுக்கு தூக்கிட்டு ஓடி போயிட்டா, என்னையே அந்த பொண்ணு ஏமாத்திட்டு போயிட்டா அப்படின்னும் போது, இல்லையே அந்த பொண்ணு தான் உன்னுடைய காதலியாச்சு, உன்னை எப்படி அந்த பொண்ணு ஏமாத்திட்டு போவா அப்படின்னு சொல்லிட்டு சரியான அடி அடிக்கிறாங்க. அடிச்ச அடியில கோமாக்கு போயிட்டாரு. இததான் நமக்கு ஃபர்ஸ்ட் சீன்ல காமிச்சிருப்பாங்க. இப்ப அப்படியே நம்ம ஹீரோ கோமால இருந்து கண்ண முடிக்கிறாரு. ஆனா பழைய எல்லா விஷயத்தையுமே மறந்து போயிட்டாரு. கூட ஒரு பொம்மையை வச்சு சுத்திக்கிட்டு இருக்காரு. நம்ம ஹீரோ நடிக்கிறாரு போல அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ்காரன் அந்த பப்போடைய ஓனரு இந்த பக்கம் அந்த பிளாக்மெயில் பண்ணாரு பாத்தீங்களா, அந்த டிடெக்டிவ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் இந்த ஹாஸ்பிடல்லயே இருக்காங்க. நம்ம ஹீரோ ஜாலியா சாப்பிட்டுக்கிட்டு சுத்திக்கிட்டு பாட்டு பாடிட்டு வந்துட்டு இருக்காரு. ஒரு டைம் இந்த பொம்மையை தூக்கிட்டு வாக்கிங் போயிட்டே இருக்கும்போது அங்க அந்த டிடெக்டிவ் இருக்காரு. எங்கடா நான் கேட்ட பணம், அந்த பொண்ணையாச்சும் அடையலான்னு பார்த்தா அந்த பொண்ணு என்ன அட்டாக் பண்ணிட்டு பணத்தையும் தூக்கிட்டு என்னுடைய பழைய போனையும் ஆட்டைய போட்டுட்டு ஓடி போயிட்டா. ஒழுங்கு மரியாதையா நான் கேட்ட பணம் எனக்கு வேணும், பணம் மட்டும் கொடுக்கல அப்படின்னா இந்த வீடியோ லீக் ஆயிடும், அப்புறம் நீயும் அந்த பொண்ணும் ஜெயிலுக்கு போயிடுவீங்க அப்படின்னும் போது, எதுக்கு அங்கிள் நான் ஜெயிலுக்கு போகணும், ஏற்கனவே இந்த ஹாஸ்பிடல்ல ஜாலியா இருக்கேன், ஜெயிலுக்கு போயிட்டுலாம் என்னால திருடம் போலீஸ் விளையாட்டு விளையாட முடியாது அப்படின்னு சொல்லி கலாச்சிட்டு இருக்காரு. இந்த டைம்ல அந்த போலீஸும் பாருடைய ஓனரும் வந்து நம்ம ஹீரோவை கடத்திட்டு போயிட்டாங்க. கடத்திட்டு போயிட்டு ஒழுங்கா உண்மையை சொல்லு, பணம் எங்க, போன் எங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, அங்கிள் உங்க போனு காணாம போச்சு அப்படின்னா என்கிட்ட ஏன் கேக்குறீங்க, நீங்களே போய் தேடி கண்டுபிடிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்றாரு. இந்த டைம்ல ஹீரோடைய அம்மா அப்பா டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் வந்துட்டாங்க. நீங்களாம் யாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, நாங்களாம் யாரு அப்படின்னு சொல்லிட்டு உங்க பையனுக்கு தெரியும் அப்படின்னா எனக்கு தெரியவே தெரியாது அப்படின்றாரு. டேய் தம்பி செல்லம் கொஞ்சம் ஞாபகப்படுத்தி பாரு, என் போனை உன்னுடைய ஆள் தான் ஆட்டைய போட்டுட்டு போனா, இப்ப அந்த பொண்ணு எங்க இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, எனக்கு ஆளா, இவ்வளவு சின்ன வயசுல எனக்கு எதுக்கு ஆளு அப்படின்றாரு. டேய் நடிக்காதடா ப்ளீஸ் டா, ஞாபகப்படுத்தி சொல்றா, அந்த பணம் வந்துட்டு என்னுடைய பணமே கிடையாது, ஒரு பெரிய டானுடைய பணம், ப்ளீஸ் ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பையன் ஒரு பக்கம் கெஞ்சிட்டு இருக்கான். ஏங்க எனக்கு மெமரி லாஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் தான் சொன்னாரு, எனக்கு பழைய எந்த விஷயமும் ஞாபகத்திலேயே இல்ல, நீங்க யாருனே தெரியல அப்படின்னும் போது, இங்க பாரு தங்கம் நான் உனக்கு ஞாபகம் வர வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பப்புடைய ஓனர் இருக்கான் பாத்தீங்களா, இந்த பையன் அங்க என்ன விஷயம் ஆச்சுன்னு எல்லாமே சொல்ல ஆரம்பிக்கிறான். அந்த பொண்ணு உள்ளுக்குள்ள வந்தாலா, என்னை கட்டி போட்டு ட்ரெஸ் அவுக்க ட்ரை பண்ணாலா அப்படின்னும் போது, அம்மா ஒரு மாதிரி மூஞ்ச சுழிச்சுக்கிட்டு என்ன கரமண்டா பேசுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போயிட்டாங்க. என்னது அந்த பொண்ணு உள்ளுக்குள்ள வந்தாளா அப்படின்னு சொல்லிட்டு இவன் போன்ல ரெக்கார்ட் ஏதோ பண்ணி வச்சிருப்பான் போல, அந்த வீடியோ வாங்கி பாத்துட்டு இருக்காரு. பாத்தீங்களா விட்டு படம்லாம் இந்த பையன் இறக்கி வச்சிருக்கான். நம்ம ஹீரோ அவங்க அப்பாவையே பார்த்து, அங்கிள் இவன் என்ன வேலை பண்ணி வச்சிருக்கான் பாத்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாரு. சரி இப்போ உன்னுடைய கதையை சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ்காரங்க கிட்ட கேட்கும் போது, அந்த பொண்ணும் நானும் ஒன்னா இருக்க ட்ரை பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு இவனும் ஒரு பலான கதையை சொல்ல ஆரம்பிக்கும் போது, இப்போ நம்ம ஹீரோடைய அம்மா வெளியேந்து ஒரு தொடப்பக்கட்டையை கொண்டு வந்து, என்ன பேச்சு பேசுறீங்க என் புள்ளைகிட்ட அப்படின்னு சொல்லிட்டு போட்டு பொலன்னு பொழக்கிறாங்க. அடிச்சு விரட்டிய விட்டாங்க. இப்ப இந்த போலீஸ்காரன் போயிட்டு சோகத்துல சரக்கடிக்க ஆரம்பிக்கிறாரு. சருகு போட்டு இருக்கும் போது அந்த கான்ஸ்டபிள் இந்த டிடெக்டிவ கூட்டிட்டு போறாரு. சார் உங்க எல்லா பிரச்சனைக்குமே இவர் ஒரு முடிவு கட்டுவாரு, இவர்கிட்ட பேசுங்க, என்ன சொல்றாருன்னு மட்டும் பாருங்க அப்படின்னும் போது, இவரு நடந்த எல்லா விஷயமே சொல்றாரு. என்கிட்ட வீடியோ ஆதாரம் கூட இருக்கு அப்படின்னும் போது, இந்த விஷயத்த கோர்ட்டுக்கு வந்து சொல்லுவியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா, நான் பணம் இல்லாம எதுவுமே பண்ண மாட்டேன், 5 லட்சம் காசு கொடு, கண்டிப்பா எங்க வேணா வந்து சொல்றேன், நீ ஏன் அந்த விஷயத்த பண்ணனு கூட சொல்றேன் அப்படின்னும் போது, காசை கொடுத்துட்டு நான் பண்ணனு பொய்லாம் சொல்ல வேணாம், உண்மையை சொன்னா மட்டும் போதும் அப்படின்னு சொல்றாரு. இப்ப அப்படியே எங்க சீன் கட்டாது, நம்ம ஹீரோயினை கோவால காமிக்கிறாங்க, ஏதோ பாட்டு பாடிட்டு இருக்காங்க. இந்த பொண்ணு எங்க போனாலும் பப்பா போயிட்டு பாட்டு தான் பாடுவா போல.
இப்போ இந்த பொண்ணு எங்க இருக்கிறா அப்படின்ற விஷயத்த இந்த கான்ஸ்டபிளுக்கு யாரோ கால் பண்ணி சொல்றாங்க. இந்த விஷயத்த இவரு இன்ஸ்பெக்டர் கிட்ட சொல்றாரு. நெக்ஸ்ட் நம்ம ஹீரோ அரெஸ்ட் பண்ணி கோர்ட்டுக்கு கூட்டிட்டு போறாங்க. ஹீரோயினையும் அரெஸ்ட் பண்ணி கோர்ட்டுக்கு கூட்டிட்டு வந்திருக்காங்க. இப்போ ஹீரோயின் ஹீரோவை பார்த்து முறைச்சிக்கிட்டே வந்து ஹீரோக்கு பக்கமா நிக்கும் போது இந்த பக்கம் போலீஸ் நிப்பாரு. என் போன் எங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட கேட்கும் போது, மேடம் அவர் உங்ககிட்ட ஏதோ போனை பத்தி கேக்குறாரு, போன் எங்கயா அப்படின்னும் போது அவங்க அமைதியா இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு அவங்க போனை கொடுக்க மாட்டாங்க போல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவே சொல்றாரு. இப்படியே பேசிக்கிட்டே இருக்கும் போது ஜட்ஜி வராங்க. என்ன கேஸ் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது இவங்க 2 பேரும் சேர்ந்துட்டு ஒரு ஆளை கொலை பண்ணி பள்ளம் தோண்டி பொச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லும் போது அதுக்கு என்ன எவிடன்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா இவரு தான் எவிடன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறாங்க. அந்த டிடெக்டிவும் ஆமா மேடம் நான் பார்த்தேன், நைட் டைம்ல சருகு போட்டு வீட்டுக்கு போயிட்டே இருக்கும் போது அங்க ஒரு காரை பார்த்தேன், 2 பேரும் என்னமோ பண்ணிட்டு இருந்தாங்க, என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட போயிட்டு பார்த்தா பக்கமா ஒரு டெட் பாடி இருந்துச்சு. இவங்க 2 பேரும் சேர்ந்து பள்ளம் தோண்டி இல்ல இந்த பையன் மட்டும்தான் பள்ளம் தோண்டினா, இந்த பொண்ணு நல்லா அமைதியா நின்னுட்டு வேடிக்கை மட்டும் பார்த்தா. பள்ளம் தோண்டி முடிச்சதுக்கு அப்புறமா டெட் பாடியை தூக்கி பள்ளத்துக்குள்ள போட்டு பள்ளத்தை மூடிட்டு அங்க இருந்து போனாங்க. அங்க இருந்து கிளம்ப பார்த்தவங்கள இந்த எல்லா விஷயத்தையுமே வீடியோவா ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கிட்டு பணம் கொடுத்தாதான் விடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டின. கடைசியா இங்க வந்து மாட்டிக்கிட்டேன் மேடம் அப்படின்னும் போது இவரு சொல்றது எல்லாமே உண்மையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது நம்ம ஹீரோயின் சொல்றாங்க, ஆக்சுவலா என்ன விஷயம் ஆச்சு அப்படின்னா நானும் இந்த பையனும் லவ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இந்த விஷயம் என்னுடைய கரண்ட் பாய் ஃப்ரெண்டுக்கு தெரிய வந்துருச்சு. அவனுக்கும் எனக்கும் சண்டை வரும்போது அந்த பையன் என்ன கொலை பண்ண பார்த்தான். தற்காப்புக்காக புடிச்சு தள்ளி விடும் போது மண்டையில காயம் பட்டு அந்த பையன் இறந்து போயிட்டான். இதான் ஆச்சு. இது வந்துட்டு கொலை கிடையாது, நான் வேற வழி இல்லாம தற்காப்புக்காக அவனை தள்ளி விடும் போது அந்த பையன் இறந்து போயிட்டான் அப்படின்னும் போது நிறைய சினிமா படம் பாப்பியாமா, சினிமா படம்லாம் பார்த்துட்டு வந்து இங்க கதை விட்டுக்கிட்டு இருக்க கூடாது, கொலை தான் அப்படின்னும் போது இந்த பொண்ணுடைய மூஞ்சே மாறி போச்சு. சரி ஓகே இவன் யாரு, இவன் எதுவுமே பேச மாட்டான் அப்படின்னும் போது நம்ம ஹீரோ லூசுத்தனமா பேசுறாரு. அப்புறம் அவரே ஒரு எக்ஸ்பிளனேஷனும் கொடுக்கறாரு. இந்த மாதிரி எனக்கு தலையில அடிபட்டு போச்சு, கோமா ஸ்டேஜுக்கு போயிட்டேன், அதுக்கு இந்த போலீஸ் தான் காரணம் அப்படின்னும் போது எனது இவர் தான் காரணமா, நீ ஏன் அவனை அடிச்ச அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது விசாரிக்கும் போது லைட்டா 2 தட்டு தட்டினேன், அதுக்குள்ள அவன் கோமாக்கு போயிட்டான் அப்படின்னா கோமாக்கு போற அளவுக்கு அடிப்ப உன் மேல கூடிய சீக்கிரமே நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ நம்ம ஹீரோ கிட்ட விசாரிக்கிறாங்க, நீயும் இந்த பொண்ணும் சேர்ந்துட்டு கொலை பண்ணி டெட் பாடியை பொச்சிங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது எனக்கு இந்த பொண்ணு யாரு அப்படின்னே தெரியாது, இதுக்கு முன்னாடி இந்த பொண்ணை நான் பார்த்தது கூட கிடையாது அப்படின்னும் போது மேடம் இவன் பொய் சொல்றான், இவனும் அந்த பொண்ணும் சேர்ந்துட்டு தான் ஒரு பையனை கொலை பண்ணி பொச்சிட்டாங்க, அதுக்கு ஆதாரமே இவர் தான், இவர்கிட்ட வீடியோ ரெக்கார்ட் கூட இருக்கு, நீங்க வேணா இவர்கிட்ட கேட்டு பாருங்க, அந்த பையன் கொஞ்சம் மென்டல் அப்படின்னும் போது கரெக்ட் அவர் மென்டல் தான், ஏன்னா கொலை பண்ணது இந்த போலீஸும் ராதிகா மேடமும் அப்படின்னு சொல்லிட்டு இவரு மாத்தி சொல்றாரு. டேய் என்னடா மாத்தி சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் அடிக்க பாயும் போது இது கோர்ட் போலீஸ் ஸ்டேஷன் கிடையாது, அமைதியா இருங்க அப்படின்னு சொல்லும் போது இப்ப அப்படியே பேக்ரவுண்ட் மியூசிக், இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி பிளாஷ்பேக் காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோ பழைய விஷயம்லாம் மறக்கல, எல்லாமே ஞாபகம் இருக்கு, இந்த மாதிரிலாம் நடக்கும் அப்படின்னா முன்னாடியே நம்ம ஹீரோ இந்த டிடெக்டிவ் மீட் பண்ணி 25 லட்சம் பணத்தையும் கொடுத்து அந்த போனை கையில வாங்கிட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாம நீ கண்ணால பார்த்த அந்த போலீஸும் ராதிகாவும் சேர்ந்து தான் கொலை பண்ணி போச்சாங்க, இந்த விஷயம் தான் நீ கோர்ட்டுக்கு வந்து சொல்லணும் அப்படின்னும் போது ஓகேன்னு சொல்லிட்டு இவரும் காசை வாங்கிட்டு இருக்காரு. அட பாவி அப்படின்னா நீயும் இவனும் கூட்டு கலவானியா, மேடம் சத்தியமா இந்த பொண்ணு நான் முன்ன பின்ன பார்த்தது கூட கிடையாது, அரெஸ்ட் பண்ணி விசாரிச்சதோட சரி, இவன் சொல்றத நம்பாதீங்க அப்படின்னும் போது என்னையா நீயே சாட்சின்னு கூட்டிட்டு வர, அந்த ஆளை நம்ப கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நீயே சொல்ற, வேற ஏதாவது எவிடன்ஸ் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது நீங்க வேணா கான்ஸ்டபிள் கிட்ட கேட்டு பாருங்க, இவரு உண்மையா சொல்லுவாரு அப்படின்னும் போது இவர் ஏதோ ஒரு விஷயத்த கொடுக்கறாரு. அந்த வீடியோவை பிளே பண்றாங்க. பிளே பண்ணா நம்ம ஹீரோயின் கூட சேர்ந்துட்டு இவரு அபார்ட்மெண்ட் குள்ள போறாரு. அந்த விஷயம் ரெக்கார்ட் ஆயிருக்கு. பைபிள்ல டான்ஸ் ஆடிட்டே போறாரு. வரும்போது டவுசரோட வெளியே வராரு. இத பார்த்த ஜட்ஜம்மா, இத பார்த்ததுக்கு அப்புறமும் கூட உனக்கும் அந்த பொண்ணுக்கும் எந்த கனெக்ஷனும் இல்லைன்னு நம்ப சொல்றியா? எந்த கனெக்ஷனும் இல்லாம தான் போகும்போது நல்லா போயிட்டு வரும்போது ஜெட்டியோட டான்ஸ் ஆடிட்டு வந்தியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது மறுபடியும் அந்த வெறித்தனமான பேக்ரவுண்ட் பிஜிஎம் இப்ப அப்படியே என்ன விஷயம் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோ இந்த போலீஸ் கிட்டயுமே பேசி நீ அந்த போலீஸ்காரன் கூட சப்போர்ட்டுக்கு இருந்தா அந்த ஆள் மிஞ்சி போனா 50,000 10,000 20,000 அப்படின்னு சொல்லிட்டு கொடுப்பான். நீ அன்னைக்கு பேசிட்டு இருந்ததை நானும் நோட் பண்ணேன். அவன் கூடயே இருந்தா கண்டிப்பா வாழ்க்கையில உன்னால செட்டிலே ஆக முடியாது. எல்லா விஷயத்தையும் நீ பண்ற, அவன் சைலண்டா வந்து காசை மட்டும் வாங்கிட்டு போறான். நான் உனக்கு காசு கொடுக்குறேன், இந்த 5 லட்சம் கோர்ட்டுக்கு வந்து எனக்கு சாதகமா பேசு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோனுடைய வீட்டுக்கு போயிட்டு அங்க இருக்கிற எல்லாரையும் கரெக்ட் பண்ணி அங்க இருக்கிற சிசிடிவி கேமரா ஃபுட்டேஜ் எல்லாம் வாங்கி வந்திருக்காரு. அந்த ஃபுட்டேஜ் தான் இங்க பிளே பண்ணி காமிச்சது. இந்த விஷயம்லாம் கேட்டதுக்கு அப்புறமா ஜட்ஜம்மா இவங்க 2 பேரும் தான் குற்றவாளி, இவங்களை அரெஸ்ட் பண்ணும் அப்படின்ற மாதிரி பேசிட்டே இருக்கும்போது
இங்க இருக்கிற எல்லாருடைய போனுக்குமே மெசேஜ் வருது. என்ன மெசேஜ் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது இங்க இருக்கிறாரு இந்த இன்ஸ்பெக்டர் ரொம்ப ரொம்ப மோசமான ஆளு, இந்த ஆளுடைய ஏதோ ஒரு விஷயம் லீக் ஆயிருக்கான் அப்படின்னு சொல்ல டிவி போட்டு பார்த்தா பிரேக்கிங் நியூஸ், இந்த போலீஸ் நிறைய ட்ரக்ஸ் எல்லாம் யூஸ் பண்றாரு, பொண்ணு கூட சேர்ந்துட்டு நல்லா கிலுகிலுப்பா இருக்காரு அப்படின்ற மாதிரி வீடியோ எல்லாம் பிளே ஆகுது. இதெல்லாம் பார்த்த ஜட்ஜம்மாக்கு பயங்கர காண்டாகுது. ஒரு போலீஸ்காரனா வந்துட்டு என்ன வேலையெல்லாம் பார்த்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரையும் அரெஸ்ட் பண்ண சொல்றாங்க. அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போகும்போது நம்ம ஹீரோயின் ஒரு மாதிரி பார்த்துட்டு போறாங்க. நம்ம ஹீரோ திமிரா இருக்காரு. அடுத்தது போலீஸ் வராரு. போலீஸ் வந்துட்டு இது உன்னுடைய டைம், உன் டைம் இப்போ நல்லா இருக்கு, ஆனா எப்பயுமே உன்னுடைய டைம் நல்லா இருக்காது அப்படின்னும் போது இப்போன்னு கிடையாது, எப்பயுமே என்னுடைய டைம் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்ல அவர் அப்படியே அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போறாங்க. இப்போ ஒரு மாசம் கழிச்சு காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோ ஜெயிலுக்கு போயிட்டு ஹீரோயினை மீட் பண்றாரு. மீட் பண்ணா அந்த பொண்ணு என்ன மன்னிச்சுக்கோ மன்னிச்சுக்கோ அப்படின்னும் போது நீ ஏமாத்தின வரைக்கும் போதும், நான் ஏமாந்த வரைக்கும் போதும், ஆமா நீ எப்படி போலீஸ் கிட்ட மாட்டணும்னு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல ஆரம்பிக்கிறாரு. நமக்கு பிளாஷ்பேக் காமிக்கிறாங்க. கண்டிப்பா இந்த பொண்ணு பப்புக்கு பார்க்கலாம் போவா, அங்க போயிட்டு பாட்டும் பாட செய்வா. இதை வச்சே நம்ம இந்த பொண்ணை பிடிச்சிடலாம், இந்த பொண்ணு ஒரு பப் அடிக்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோக்கு நல்லாவே தெரியும். அதனால நம்ம ஹீரோ என்ன பண்றாரு அப்படின்னா ஒவ்வொரு நாளைக்கு ஒரு ஸ்டேட்டுக்கு கால் பண்றாரு. ஒரு ஸ்டேட்ல இருக்கிற எல்லா பப்பையுமே ஈஸியா கூகுள வச்சு கண்டுபிடிச்சிட முடியும். எல்லா பப்பையும் கான்டாக்ட் பண்ணி இந்த மாதிரி ஒரு பொண்ணு வந்தாளா, இந்த மாதிரி ஒரு பொண்ணு வந்தாளா அப்படின்னு சொல்லிட்டு பேரம் பேச ஆரம்பிக்கிறாரு. இந்த பொண்ணை கண்டுபிடிச்சு கொடுத்தீங்க அப்படின்னா இவ்வளவு கோடி தரேன், இவ்வளவு லட்சம் தரேன் அப்படின்னு சொல்லி பேரம் பேசிட்டாரு. ஒரு நாளைக்கு ஆந்திரா, ஒரு நாளைக்கு கேரளா, ஒரு நாளைக்கு டெல்லி, மும்பை, கல்கட்டா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு மாநிலமா தேடி தேடி கடைசியா ஹீரோயின் கோவால இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கிறாரு. கண்டுபிடிச்சு அலேக்கா தூக்கி வந்துட்டு இருக்காரு. இந்த விஷயம் தான் ஆச்சு அப்படின்னும் போது சரி ஓகே, இத்தனை பேரை வளைச்சு போட எக்கச்சக்கமா பணம் செலவாகும், பணத்துக்கு என்ன பண்ண அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா அதுக்கு நீ தான் ஹெல்ப் பண்ண அப்படின்றாரு. நான் எப்போ ஹெல்ப் பண்ண அப்படின்னும் போது அதுக்கு ஒரு பிளாஷ்பேக். நம்ம ஹீரோயின் வந்துட்டு பாத்தீங்கன்னா நல்லா பாடுவாங்க இல்லையா, ஒரு 100வது படம், ஒரு ப்ரொடியூசர் வந்துட்டு பாத்தீங்கன்னா 100வது படத்தை ப்ரொடியூஸ் பண்ண போறாரு. அந்த படத்துக்கு நான் பாட்டு பாடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆடிஷனுக்கு போயிருக்காங்க. ஆடிஷனுக்கு போனா அந்த ப்ரொடியூசர் நீ ஸ்டூடியோக்கு வரதுக்கு முன்னாடி எனக்கு பெட்டுக்கு வரணும் அப்படின்னும் போது ஹீரோயின் சண்டை போட்டு வெளியே வந்துட்டு இருப்பாங்க. இந்த சம்பவம் நடக்கும் போது நம்ம ஹீரோவும் அங்கதான் இருப்பாரு. இந்த சம்பவத்தை பத்தி ஹீரோக்கு நல்லாவே தெரியும். நம்ம ஹீரோ போயிட்டு அந்த ப்ரொடியூசரை மீட் பண்ணி இந்த விஷயம் வெளியே தெரியக்கூடாது அப்படின்னா எனக்கு 2 கோடி பணம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது யாரா நீ பைத்தியம், திடீர்னு வந்து பணம் கேட்கிற, நீ சொன்னா இங்க இருக்கிறவங்களா நம்பிடுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது வேணா போயிட்டு அந்த மேடைக்கு மேல ஏறி நீ என்ன விஷயம்லாம் பண்ணனு மைக்க பிடிச்சி சொல்றேன், நம்புறாங்களா இல்லையான்னு பாக்குறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது இவர் இங்க குடும்பத்தோட வந்திருப்பாரு, பொண்டாட்டி பிள்ளையோட வந்திருப்பாரு, ஒரு மாதிரி ஜர்க்காகிறாரு. நம்ம ஹீரோ பொய் சொன்னா பரவாயில்ல, இவன் பயந்துருக்க மாட்டான், உண்மையை சொல்றதுனால பயப்பட ஆரம்பிக்கிறான். ஆனாலும் பயத்தை வெளியே காமிச்சிக்காம நீங்க போயிட்டு சொன்னா மட்டும் பொதுமக்கள் நம்புவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது 101 நியூஸ் மீடியா கம்பெனி இருக்கு, எல்லா கம்பெனிக்கும் போயிட்டு இந்த ஆள் இப்படி பண்ணா, இந்த ஆள் இப்படி பண்ணா அப்படின்னும் போது கண்டிப்பா மக்கள் நம்புவாங்க. நான் இப்படி ஒரு விஷயத்த பொய்யவே கொளுத்தி போட்டு வரேன் அப்படின்னா கூட 10 டிபேட் நடத்துவாங்க, இந்த ஆள் பண்ணாரா இல்லையா பண்ணாரா இல்லையா அப்படின்னும் போது கடைசியா கண்டிப்பா பண்ணிருப்பாரு. எங்க இந்த ஆள் அந்த பொண்ணை ரேப்பே பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு நானே சொல்ல வைப்பேன். இப்போ வந்துட்டு மீடியா காலம் டிவி நியூஸ்ல என்ன விஷயம் சொல்றாங்களோ அதை கண்டிப்பா பொதுமக்கள் நம்பியே தீருவாங்க. எப்படி வசதி, உன்னுடைய 100வது படத்தை ரிலீஸ் பண்ண போறியா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது இந்த ஆளு வேற வழியே இல்லாம பணம் கொண்டு வந்து கொடுத்திருக்காரு. இந்த பணத்தை தான் நம்ம ஹீரோ கொண்டு வந்து அந்த பொம்மைக்குள்ள மறைச்சு வச்சு எங்க போனாலும் பொம்மை கூடவே போயிட்டு வந்திருக்காரு. மக்களே இந்த விஷயம் தான் ஆச்சு அப்படின்ற மாதிரி சொல்லி முடிச்சுட்டு இந்த பொண்ணுக்கு நம்ம ஹீரோ பெயிலோட வந்திருப்பாரு. அந்த பெயில் பேப்பரை கையில கொடுக்கும் போது தில்லு சாரி தில்லு, நான் உன்னை ரொம்ப ரொம்ப லவ் பண்றேன் அப்படின்னு சொல்லும் போது இங்க பாரு, நான் வந்துட்டு உன்னை லவ் பண்றேன், உன் மேல எனக்கு பாசம் இருக்கு, அக்கறை இருக்கு அப்படின்லாம் பெயில் கொண்டு வரல, நீ என் வாழ்க்கையில வந்ததுக்கு அப்புறம் தான் என்னுடைய வாழ்க்கையே மாறி இருக்கு, அதுக்காக மட்டும்தான் இந்த பெயில் பேப்பரு. அது மட்டும் இல்லாம எனக்கு ஆல்ரெடி கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கா, கேர்ள் ஃப்ரெண்டு அப்படின்னா அந்த பொண்ணை கல்யாணம்லாம் பண்ணிக்க மாட்டேன், அந்த பொண்ணு ஸ்பானிஷ் காரி, ஒரு வாரம் ஸ்பெயின் காரி, ஒரு வாரம் அமெரிக்கா காரி அப்படின்னு சொல்லிட்டு ஜாலியா சுத்துறவன் நானு, எனக்கு லவ்லாம் செட் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போறாரு. வெளியே போனா அந்த பொண்ணு வந்து ஹீரோ கிட்ட எனக்கு ரொம்ப பசிக்குது, 2-3 மணி நேரமா ஆளை காணோம், நான் கோவமா பயங்கர பசியா இருக்கேன் அப்படின்னும் போது சரி சாப்பிட கூட்டிட்டு போறேன், உனக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது அந்த பொண்ணு பீஸா பர்கரு அதுக்கப்புறம் சில ஸ்பானிஷ் ஃபுட் எல்லாம் கேக்குறா. ஆத்தா மகமாயி அதெல்லாம் இங்க கிடைக்காது, நான் போற வழியில உனக்கு மசால் தோசை வாங்கி தரேன் போலாம் வா அப்படின்னு சொல்லிட்டு இங்க இருந்து கிளம்புறாங்க. போகும்போது அந்த பப்போடைய ஓனரு நம்ம ஹீரோக்கு கால் பண்றான் அப்படின்னு சொல்லிட்டு வாய்ஸ்ல காமிக்கிறாங்க. டே என் பணம் எங்கடா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது இப்போ நான் கிளம்பி பாரிஸ் போறேன், நீயும் கிளம்பி வா, அங்க வச்சு பேசி முடிவு பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்றாரு. இந்த படத்துக்கு செகண்ட் பார்ட்டும் வரப்போகுது அப்படின்ற மாதிரி காமிச்சு படத்தை முடிச்சிருப்பாங்க.
கொடுத்திருப்பாங்க. இப்போ அந்த செகண்ட் பார்ட் வந்து சக்க போட்டுக்கிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி ரிவ்யூஸ்லாம் பார்த்தேன். உங்களுக்கு ரெண்டாவது பார்ட் வேணுமா வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. இந்த ஃபர்ஸ்ட் பார்ட் நல்லா போச்சு அப்படின்னா கண்டிப்பா செகண்ட் பார்ட்டை போடுறேன். வேணும் அப்படின்னா வேணும்னு கமெண்ட் பண்ணுங்க, வேணாம் அப்படின்னா வேணான்னு கமெண்ட் பண்ணுங்க. சில பேருக்கு இந்த படமே கூட பிடிக்காம போயிருக்க வாய்ப்பு இருக்கு. அப்புறம் என்ன, எப்பயுமே கேட்கிற விஷயம்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க, பக்கத்துல வர பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால ஃபாலோ பண்ணல அப்படின்னா ஓடி போயிட்டு ஃபாலோ பண்ணிட்டு வந்துருங்க. ஓகே மக்களே, பாய்.